Hi guys, welcome to our channel Anand Academy. நம்ம last 4 classes previous year questions பார்த்துட்ருக்கோம். இப்போ 5th classல இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 40 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோஸை பார்த்துருங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு வாங்க. 41th கொஸ்டின் பாருங்கள். நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? நிதி ஆயோக்கின் தலைவர் வந்து நம்மளுக்கு யார் வருவாங்க அப்படின்னா பிரதம மந்திரி தான் வருவாங்க. இப்போ ஆன்சர் வந்து என்னது? பி தான் ஆன்சர். சரி, நிதி ஆயோக் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு பிளானிங் கமிஷன்ஸ் இருந்திருக்கும். நம்ம 5 இயர்ஸ் பிளான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா Jan 1, 2050 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம 5 இயர்ஸ் பிளான்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நிதி ஆயோக்கை வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நிதி மசோதாக்கள் மாநில அவையில் எத்தனை நாட்கள் மட்டும் தாமதிக்கப்படலாம்? ஆக்சுவலாக எப்படி அப்படின்னா நிதி மசோதா அதாவது மணி பில் வந்து எப்பயுமே நம்மளுக்கு லோக்சபாவில் தான் பண்ணணும், கொண்டு வரணும். லோக்சபானா நம்மளுக்கு மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வரணும். அங்கே கொண்டு வந்துட்டு அவங்க வந்து மாநிலங்களவைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பில்லை பாஸ் பண்ணுவாங்க. பில்லை பாஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அவங்க எத்தனை நாள் வரைக்கும் அதை வச்சுருக்கலாம் அப்படின்னா 14 days வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த பில்லை வந்து வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க தாமதிச்சாங்க அப்படின்னா அந்த பில் வந்து அவங்களோட அப்ரூவல் இல்லாமே என்ன ஆயிரும், சட்டமாக வந்து வந்துடும். இதில் வந்து என்னென்னா மெயினோட அப்ரூவல் யாருக்கு வேணும்னா லோக்சபா, மக்களவையிலோட மட்டும்தான் தேவை, மாநிலங்களும் தேவையில்லை. அவங்கள்ட்ட ஆனால் கொடுக்கலாம், 14 நாட்கள் மாதிரி அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வச்சிருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு அதுக்கு மேலே தாமதிச்சாங்க அப்படின்னா அது அவங்களோட அப்ரூவல் இல்லாமையே என்ன ஆயிரும், மசோதா வந்து சட்டமாக வந்து நம்மளுக்கு வந்துடும். ஓகே, அப்போ எத்தனை நாட்கள் மட்டுமே அவங்களுக்கு வந்து தாமதப்படுத்தலாம்? ஒன்லி 14 days மட்டும்தான் அவங்களுக்கு டைம். அடுத்து, இந்திய தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தான் இணையானது. சரியா? இது என்னன்னா இவங்களுக்குரிய பதவிக்காலமாக இருக்கட்டும், அவங்களுக்குரிய பதவி விலகலுக்குரிய அதிகாரமாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு சேம் வந்து யாருக்கு இருக்கும், உச்சநீதிமன்ற நீதிபதிக்கும் தலைமை தேர்தல் ஆணையருக்கும் நம்மளுக்கு இருக்கும். உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் கூற்றுகளை வந்து கவனத்தில் கொள்ளணும். இது வந்து அடிப்படை கடமைகள்ல இருந்து எடுத்திருக்காங்க. சரியா? இப்போ அடிப்படை கடமைகள் பற்றி நம்ம பார்க்கணும். அவங்க கொடுத்துருக்க அந்த இதில் எது கரெக்டானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எது சரியானதுன்னு கேட்டாங்க. இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகவே எப்போதும் இருந்தது. இது நல்லா பார்க்கணும். நம்ம ஆல்ரெடியே நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம கிளாஸ் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். அடிப்படை கடமைகள் வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா 42வது சட்ட திருத்தப்படி 1976 இருந்து தான் சோவியத் யூனியன்லேருந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எப்போதும் ஒரு பகுதியாகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து வராது. சரியா? ஏன்னா நம்மளுக்கு 1950 நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஆனால் வந்து அதுக்கப்புறம் 1976 42வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்டத்திட்டப்படி தான் நம்மளுக்கு என்ன கொண்டு வந்திருப்பாங்க, இந்த டிபிஎஸ் அடிப்படை கடமைகள் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதனால இது வந்து வராது. அடுத்து வந்துட்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. ஆமாம், இது வந்து சட்ட திருத்தம். இப்போ தானே பார்த்தோம், எத்தனாவது சட்ட திருத்தம், 42வது சட்ட திருத்தப்படி இதை வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இது இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஆணையம். இது வந்து தவிர்க்க முடியாதெல்லாம் கிடையாது, இது வந்து ஒரு சட்டத்திட்டத்திலையும் கொண்டு வந்தது தான். ஸோ இதுவும் வராது. அப்போ எதுதான் சரியானது? நம்மளுக்கு ஆன்சர் சி தான் நம்மளுக்கு கரெக்ட். 2 மட்டும்தான் கரெக்டானது. நெக்ஸ்ட் பாருங்க, மாநிலங்களின் கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்துவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான். இவர் வந்து மாநிலங்களோட தலைவர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியலமைப்பு பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகிள் வந்து 370. இதுலேயுமே நம்ம
கிளாஸில் பார்த்துருப்போம் நம்ம சேனலில். நம்மளுக்கு ஜம்மு காஷ்மீருக்கு வந்து 370 வந்து அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இன்னொரு இருந்துச்சு ஆர்டிக்கிள் வந்து 35A. இந்த 2 ஆக்டும் வந்து அவங்களுக்கு தனியாக இருந்துச்சு. எப்படின்னா இந்த 35A மூலியமா அவங்க வந்து அவங்களோட மாநில நிரந்தரங்களுக்கு மட்டும்தான் வந்து என்னன்னா நிரந்தர குடியாளருக்கு மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, முன்னுரிமை வாங்கிட்டு இருந்தாங்க கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில். ஸோ அதே மாதிரி சொத்துரிமை இது எல்லாமே வந்துட்டு இந்த ஆர்டிக்கிள் படி ஜம்மு காஷ்மீர் வந்து இந்த ஆர்டிக்கிள் படி அவங்க என்ன பண்ணாங்க, சிறப்பு அந்தஸ்து வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 2 ஆக்டும் வந்துட்டு 2019 ஆகஸ்ட் 19 வந்து என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ஜம்மு காஷ்மீர் லடாக் ரெண்டும், ஜம்மு காஷ்மீர் அண்டு லடாக் ரெண்டும் சேர்த்து இப்போ நம்ம 2 யூனியன் பிரதேசமாக சேர்த்து இப்போ நம்ம இந்தியாவோட இணைச்சிட்டோம். இனி இப்போ நம்ம அரசியலமைப்பு தான் அவங்களுக்கும் என்ன பண்ணும், பொருந்தும். இப்போ அடுத்தது பாருங்களேன், இந்த ஆர்டிக்கிள் பாருங்கள். இது வந்து ஆர்டிக்கிள் 360. ஆர்டிக்கிள் 360 ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ட், எமர்ஜென்சி ஆக்ட், நிதி அவசர நிலை. இது வந்து குடியரசுத் தலைவரால் தான் போட முடியும். எப்போ அப்படின்னா நம்ம நிதியில் வந்து ஏதாச்சும் பற்றாக்குறை ஆயிடுச்சு, நம்மளுக்கு காசு இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு குடியரசுத் தலைவர் வந்து இந்த அவசர நிலை ஏற்படுத்தினாரு அப்படின்னா நம்ம மாநிலங்களை இருக்கிறதுல நம்மளுக்கு வந்து நிதி ஒதுக்குறத கம்மி பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களோ அவங்களான என்னது சம்பளத்துலேயும் வந்து என்ன பண்ணுவாங்க, குறைப்பாங்க. பட் இப்போ வரைக்குமே நம்மளுக்கு நிதி அவசர நிலை வந்து வந்ததில்லை. ஓகே. அடுத்த ஆர்டிக்கிள் 390 வந்து இது ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, நிதி ஒதுக்கீடு சம்மந்தமாக வந்து இது ஸ்டார்டிங்கில் 1950 ஆரம்பித்தப்போ இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஆர்டிக்கிள் 390 கிடையாது. ஆர்டிக்கிள் 152 வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா பகுதி 6 வந்து இருக்கும். பகுதி 6 வந்துட்டு மாநிலத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. இதுதான் மாநிலம், இந்த எல்லைக்குள்ளே இருக்கிறது, இப்படிலாம் இருக்கிறத வந்து மாநிலமாக இருக்கிறத வந்து மாநிலம் என்பதனை வந்து விளக்குகிறது. ஓகே. இந்த ஆர்டிக்கிள் 152 வந்து நம்மளுக்கு மாநிலம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து பகுதி 6 வந்து இருக்குது. ஓகே. இப்போ அந்த 4 ஆர்டிக்கிளும் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது என கூடுவர் யார் அப்படின்னா ஹரோல்ட் லாஸ்கி. ஓகே. இவர் தான் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாரு, நீதிபதிகள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை வந்து மோசமானது எனக்குரிய வந்து ஹரோல்ட் லாஸ்கி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, வருவனவற்றுள் எது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்பு தன்மை. ஓகே. பாராளுமன்ற அரசாங்கத்துக்கு சிறப்பு தன்மை என்னன்னு பாருங்க. குடியரசுத் தலைவர் உண்மையான நிர்வாக தலைவர் ஆவார், தனி பொறுப்பு, கூட்டு பொறுப்பு, அதே மாதிரி வந்துட்டு வலிமையான நீதித்துறை. இதில் வந்து எது வந்து அப்படி வரும் அப்படின்னா ஆன்சர் வந்து கூட்டு பொறுப்பு. ஓகே. என்ன அப்படின்னா இதில் இருக்க பிரதம மந்திரி அவங்க அமைச்சர்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கூட்டு பொறுப்பாக இருந்து தான் இந்த பாராளுமன்ற அரசாங்க முறைக்கு வந்து இது பண்ணுவாங்க. அப்போ அதோட சிறப்பு தன்மை என்ன அப்படின்னா இந்த கூட்டு பொறுப்பு தான். இப்போது பிரதமர் விலகிட்டாங்கன்னா அவங்களோட அமைச்சரவையும் என்ன ஆயிரும், விலகிரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது, கூட்டு பொறுப்பு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்பானது. இது அப்படியே ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம், பாராளுமன்றத்துக்கு தான் என்ன பண்ணிப்பாங்க, நம்மளுக்கு அங்கே இருக்க உறுப்பினர்கள், அமைச்சரவை உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கூட்டு பொறுப்பாக இருப்பாங்க. ஓகே. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்தியாவில் எப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து அறிமுகப்படுத்துது அப்படின்னா 1998. நல்லா கொஸ்டினை பாருங்கள், எப்போது அறிமுகப்படுத்தினது கேட்டதுனா தான் 1998. எப்போது பயன்படுத்தினது அப்படின்னா 1999 கோவாவில் வந்து கோவா சட்டமன்ற தேர்தலில் வந்து இதை பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகே. அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு எங்கே வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே, நான் சொல்கிறது வந்து இது வந்து 99 கோவாவில் இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு எங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னா
கேரளா 1982ல இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது வந்து 2004ல இது வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நாடு முழுவதும் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க மக்களவை தேர்தல்ல. நாடு முழுவதும் வந்து இது 2004ல வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகே. அடுத்து ஒண்ணு கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா 13ல விவிபிஏடி அப்படின்னு சொல்லிட்டு வோட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் அடல்ட் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஓட்டு போடும்போது ஒரு பேப்பர் ட்ரையல் வந்து வரும். நம்மளுக்கு வந்து நம்ம ஓட்டு போட்டிருக்க சரிதான் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடி வழியாக கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்றது வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து 2013ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் அடல்ட் ட்ரையல். ஓகே, இதுதான் அது. சரி, ஓகே. இன்னைக்கு ஒரு 10 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், தமிழ் இலக்கணம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட வீடியோ லிங்க் தரேன், மறக்காமல் பார்க்காதவங்க பார்க்குறவங்க பார்த்துருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.